नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல நேத்திக்கு 87வது அத்தியாயம் ஸ்ருதி கீதை பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னும் முடியல. 15 ஸ்லோகம் வரைக்கும் நேத்து பார்த்தோம். ஸ்ருதி கீதை ஸ்ருதினா வேதமே பகவான ஸ்தோத்திரம் பண்றது. அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த ஸ்துதியில 15 ஸ்லோகம் மொத்தமே இந்த அத்தியாயத்துல 15 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 16வது ஸ்லோகம் பார்க்கணும். ஓகே, பகவானுடைய மூச்சு காத்துதான் வேதம் அப்படின்னு நேத்து பார்த்தோம். அந்த மூச்சு காத்து பகவான் பிரளய காலத்துல இருந்து சிருஷ்டி ஆரம்பிக்க போற சமயத்துல அவரோட மூச்சு காத்து பகவான பள்ளி எழுப்புறது, ஸ்தோத்திரம் பள்ளி எழுப்புறப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடுறது வேதங்கள் பகவான. அதுல வர ஸ்லோகங்கள் தான் இது. என்னன்னு சொல்லி வேதம், அந்த ஸ்ருதினா வேதம் இல்லையா, வேதம் என்னன்னு சொல்லி பகவான ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 16வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். இதி தவ சூரயஸ்திரியதி பதே கில லோகமல க்ஷபன கதாமிருதாப்தி மவகாஹ்ய தபாம்சி ஜஹூஹு கிமுத புனஸ்வதாம விதுதாசய காலகுணாஹ பரம பஜந்தி யே பதமஜஸ்ர சுகானுபவம். சொல்றது ஸ்ருதி, வேதம் சொல்றது, பரம புருஷரே, எல்லாவற்றிற்கும் தாங்கள் மட்டுமே மூலப்பொருளானதால் பரம்பொருள். ஏன் தெரியுமா அவங்கள பரம்பொருள் பரம புருஷன் சொல்றாங்க? எல்லா விதமான உலக விஷயங்களுக்கும் தேவரீர் தான் மூலம். அதனால பரம்பொருள். முக்குண வடிவான செயல்களில் தலையுண்டு உலகம் தவிக்கிறது. உலகம் எப்படி தவிக்கிறது? இந்த பிரபஞ்சம் மொத்தமும் பிரகிருத்தில இருக்கக்கூடிய முக்குணங்களோடைய, அதனால அவதிப்பட்டு மக்கள் தவிக்கிறாங்க. உலகத்தில் நாட் ஒன்லி மக்கள், உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிகளையும் இந்த முக்குணங்களால் சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்களுக்கு ஆட்பட்டு தவிக்கிறது. ஆனால் அந்த முக்குண வடிவான மாயமானை ஆட்டி படைக்கும் தலைவர் தாங்கள் தான். தேவரீர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அந்த முக்குணங்கள்னா என்ன அர்த்தம்? பிரகிருத்தின்னு அர்த்தம் இல்லையா? அந்த பிரகிருதி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. ஆனா அப்பேற்பட்ட முக்குணத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடியவர் தேவரீர். அப்பேற்பட்ட தலைவர் தேவரீர். ஆகவே பேரறிவாளர்கள் உலகம் அனைத்தின் துயரை நீக்குகிற தங்கள் திருவிளையாடல் என்னும் அமுதக்கடலில் ஆழ்ந்து மூழ்கி பாவம் தாபம் துயர் நீங்க பெறுகின்றனர். கதை கேட்பதற்கே இத்துணை சிறப்பு எனில் ஆத்ம ஞானம் கைவர பெற்று ஆத்மானந்த அனுபவத்தில் மெய்மறந்து உள்ளத்தின் செயல்களாகிய ஆசை, கோபம் முதலியவற்றையும் காலத்திற்காட்பட்ட உடலின் மாறுபாடாகிற இளமை, முதுமை, இறப்பு முதலியவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இடையறாத ஆனந்த அனுபவமாகிற பகவத் ஸ்வரூப அனுபூதி நிலையிலேயே ஆழ்ந்து நிற்பவர்கள் தங்கள் பாப தாபங்களை போக்கிக் கொள்கிறார்கள் என்பதில் ஐயமேது அப்படின்னு ஸ்ருதி வேதம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுது. எப்படின்னா, இப்பேற்பட்ட அந்த முக்குணத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய தலைவர் நீங்க தான். அதனால உலகத்துல இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம், பேரறிவாளர்கள், ஞானிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? உலகம் அனைத்தையும் துயர் தீக்கிறது தேவரீர் தான் அப்படின்னு உணர்ந்து தங்களுடைய திருவிளையாடல்களாகிற அமுத கதைகளை காதால கேட்டு அமுத கடல்ல ஆழ்ந்து மூழ்கி, அதை நல்லா மூழ்கி போய் கேக்குறாங்களா? அதனால அவங்களுக்கு என்ன வருது? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவம், தாபங்கள், அப்புறம் துயர், கஷ்டங்கள் எல்லாம் போயிடுறது. அதனால கதையை கேட்கறதுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, தேவரீரோட திருவிளையாடல்களாகி அமுத கதையை கேட்கறதுலயே இவ்வளோ விஷயம் நடக்கிறது அப்படின்னா, ஆத்ம ஞானமே கைவர பெற்றுட்டா எப்படி இருக்கும்? தேவரீரையே ஆழ்ந்து அனுபவிச்சு ஆத்ம ஆனந்தத்திலேயே மெய்மறந்து உள்ளத்தினுடைய செயல்களாகிய ஆத்ம ஆனந்தம்னா என்ன தெரியுமா? யோகாபியாசம் நம்ம பண்றோம் அப்படின்னா, எந்த முறையில வேணாலும் எடுத்துக்கோங்க, தன்னை மறந்த நிலையிலதான் பகவான் அடைய முடியும். முக்தி நிலைன்னு சொல்றது தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தியானம் பண்ணி பகவான் அடை, தியானம் பண்ணி பகவான் அடைன்னு எல்லாம் கடைசியில அதைதானே சொல்றது. அப்படி சொல்லும் பொழுது கண்ணன் சர்ம ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணமடை அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் என்னகிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, சரணமடைன்னு சொல்றதுக்கு இதான உள்ள அர்த்தம். அப்படின்னு என்னன்னா,
ஆத்ம ஞானம் கைவர பெற்ற ஆத்மானந்த அனுபவத்தில் என்ன பண்ணுவாங்க, தன்னை மறந்துட்டு உலக விஷயங்கள்ல எதுலயுமே ஆசை இல்லாம, கண்ணு காது மூக்கு வாய் எதுவுமே பொறி புலன்களுக்கு ஆசை கொடுக்காம, அதுக்கெல்லாம் தீனி போடாம, ஆசை இல்லாம, கோபம் முதலியவற்றையும் காலத்திற்காட்பட்ட உடலின் எதை பத்தி கவலைப்படுறது இல்ல. இந்த கோபத்தை எல்லாம் விடுங்கோ, நம்மளுடைய உடம்பு சரீரம் இருக்குல்ல, இது காலத்தோட கொடுமையினால காலத்தினாலதானே நமக்கு வயசாறது இல்லையா? நம்ம பிறந்தன்னைக்கு எப்படி குழந்தையா இருந்தோம் அதே மாதிரியா இருக்கும்? இல்ல இன்னைக்கு வயசாகி போயிருக்கும். அதுக்கு காரணம் என்ன? காலங்கள் மாறுறதுனால தானே. காலம்னு கடந்து 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 வந்து இந்த குழந்தையா இருந்து இளமை இருந்து முதுமை இருந்து இப்ப இறப்பு பிணி நோய் அப்படிலாம் வந்து இறப்புன்னு ஒண்ணு சம்பவிக்கும் தானே. எல்லாருக்கும் சம்பவிக்கத்தான் போறது இல்லையா? அப்பேற்பட்ட இறப்பு முதலியவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அதை கூட பெருசா பொருட்படுத்திக்காம இப்படி மாறுபாட்டுக்கு இருக்கக்கூடியதான இந்த உடலையே தள்ளிட்டு இடையறாத ஆனந்த அனுபவமாகிற பகவத் சொரூப அனுபூதி நிலையிலேயே ஆழ்ந்து நிற்பவர்கள் இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு ஆனந்தம்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள தேடி பார்த்தா கிடைக்கும் நமக்கு ஆனந்தம். ஏன்னா நமக்குள்ளே தானே ஆனந்தம்ங்கிற சொல்லி பகவான் இருக்கார், பரமாத்மா இருக்காருல்ல, ஆத்மாக்குள்ள பரமாத்மா இருக்காருன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்ப அந்த நிலையில அவரையே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரை மாதிரியே நம்மளும் ஆனந்தத்துல இருக்கோம் இல்லையா? அததான் சொல்றாரு, அந்த ஆனந்த அனுபவம் ஆகிற பகவத் சுரூப அனுபூதி நிலையிலேயே ஆழ்ந்து நிற்பவர்கள். அப்ப எப்ப இதெல்லாம் கைகூடும்? தன்னை மறக்கணும், உலகத்துல இருக்க அதுக்கு என்ன பண்ணணும்? பகவானோட கதைகளை கேட்கணும், அவர் இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர்னு புரிஞ்சுக்கணும், அவரால மாத்திரம்தான் என்னோட இந்த தாப்பங்கள் எல்லாம் போக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவரை ஆத்மானந்தத்துல நான் அந்த சரீரம் என்னதில்ல, இந்த கோபதாபங்கள்லாம் என்னதில்ல, எதுவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உடல்லாம் மாறக்கூடியது, இது நான் கிடையாது நான் கிடையாதுன்னு உள்ளுக்குள்ள போய் ஆழ்ந்து ஆனந்தமயமா இருக்கக்கூடிய பகவானை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கும் அந்த ஆனந்த நிலை ஏற்படுகிறது. அததான் சொல்றார், அனுபூதி நிலையிலேயே ஆழ்ந்து நிற்பவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, தங்கள் பாவ தாபங்களை போக்கிக் கொள்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன ஏற்படுது? அவங்களுக்கு இருக்கிற பாபமும் நசிந்து போய் விடுகிறது, உலக தாக்கங்களும் அவங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றதுல டவுட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுல ஐயம் ஏது, அதுல டவுட் ஏது அப்படின்னு கேக்குது. அவர் மீது இன்ப துன்பங்களோ பாவ புண்ணியங்களோ ஒட்டுவதில்லை. அதனால் ஆனந்த அனுபவத்திற்கு இடையூறுகள் இல்லை. அப்ப அந்த மாதிரி ஆழ்ந்த ஆனந்தத்துல ஆத்மா அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு, ஆனந்த அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு பாப தாபங்கள் எதுவுமே இல்ல, ஆனந்த அனுபவத்திற்கு இடையூறும் அந்த இடத்துல அதுக்கு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு சில ஸ்லோகங்கள்லாம் எடுத்து ஒப்பு காமிக்கிறாங்க. தத்யதா புஷ்கர பலாஷே ஆப்போ நஷ்லிஷ்யந்தே ஏவமேவம் விதி பாப்பம் கர்ம ந ஸ்லிஷ்யத்தே. எப்படின்னா, தத்யதா யதா எப்படி, புஷ்கர பலாஷே பலாஷேன இலைகள், புஷ்கரத்துல இருக்கக்கூடிய அதாவது தடாகத்துல இருக்கக்கூடிய இலையில, தாமரை இலையில ஆப்பகா தண்ணீர் ஸ்லிஷ்யந்தே அதுல ஒட்டுவதில்லையோ, ஏவமேவ அதே போல, விதி பாப்பம் கர்ம ந ஸ்லிஷ்யத்தே அதே போல நம்மளையும் இந்த பாப்பங்கள் அந்த பாப்பங்களோ கர்மங்களோ இவை எதுவும் ஒட்டுறதில்ல. யாருக்கு? இந்த ஆத்மானந்தத்துல இருக்கவனுக்கு. சுத்திகள் சொல்லி இருக்கிற மாதிரி ஆத்மா அனுசந்தானம்னா தொடர்ந்து பயிற்சியில இருக்கணும். கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுறது இல்ல, தொடர்ந்து 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 ஆத்மா அனுசந்தானம் செய்யறவனுக்கு இந்த பாப்பங்கள் ஒட்டுவதில்லை. எப்படி? தாமரையில தண்ணீர் போல அப்படின்னு அழகா சொல்றார். அது இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், ந கர்மனா லிப்யத்தே பாப்பகேன, அதாவது பாவ செயல்களினால் ஒட்டுவதில்லை. யாரு? இந்த 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 ஆத்மா அனுசந்தானத்திலேயே இருக்கிறவனுக்கு கர்மங்கள் ஒட்டுவதில்லை. அதாவது பாவங்களில் சுருதிகள் ஆத்மானுசந்தம் செய்யறவர்களுக்கு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்றார். அப்புறம் சகல வேத கணேரித சத்குணஸ்வமிதி சர்வ மனிஷி ஜனா ரதாக त्वयि சுபத்ர குணஸ்ரவணாதிபிகி தவ பதஸ்மரணேன கதக்லமாக அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வேதங்களை அதாவது ஸ்ரீதர் பட்டர் இந்த ஸ்லோகத்தெல்லாம் ஒப்பு நோக்குறாரு. இதோட வியாக்கியான சக்கரவர்த்தி இதை வந்து ஒப்புமை காமிக்கிறார். அங்க இருக்கிற ஸ்லோகங்களும் இதைதான் சொல்லியிருக்கு அப்படின்னு. வேதங்கள் அனைத்தும் தங்களது கல்யாண குணங்களையே வர்ணிக்கின்றன.
என்பது அறிந்த அறிஞர்கள் உலகினுக்கு நலம் பயக்கும் தங்களது மங்களமான குணங்களை காதுகளால் பருகி எல்லாம் என்ன பண்றாங்களாம், வேதங்கள் அனைத்துமே இப்படிதானே, வேதமே இப்படி பாராட்டிட்டு இருக்கு இல்லையா, பகவான ஸ்தோத்திரம் பண்ணுது, இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டன்னு சொல்லி பகவான துயில் எழுப்புறது. அத யாரெல்லாம் அறிஞர்கள் ஞானிகள், இது அறிந்த ஞானிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களாம், வேதத்துல பகவானோட கல்யாண குணங்கள் தான் வேதங்கள் சொல்லுது அப்படின்னு அத காதால கேட்டு கேட்டு கேட்டு, எதை கேட்டு, பகவானோட கல்யாணம்னா மங்களகரமான குணங்களை காதுகளால பருகி 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 அவங்களுக்கு என்ன ஏற்படுது, காதால தானே முதல்ல பகவத் விஷயத்த கேக்குறோம், காதால கேட்டு கேட்டு உள்ளத்துல போய் அதையே நினைவு ஏற்படுது. ஓகே, உள்ளத்துல இருந்து நினைத்து தங்களிடமே அன்பு சொரிகிறார்கள். அப்ப என்ன ஆகுது, காதால பகவானுடைய விஷயங்களை கேட்டு 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 உள்ளத்துல போய் அவரோட நினைவாவே இருந்து இருந்து அப்படியே அனுசந்தானம் பண்ணி 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 அவர் மேல அன்புங்கிறது காதல், அன்பு, பக்தி எல்லாம் மேலிட்டு வருது. அவ்வாறான காதலால் உலகியல் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள். அப்படி பிரதிபக்தி, அதாவது எதையும் எதிர்பார்க்காத ஒரு பக்தி அப்படி பகவான் மேல செய்யறாங்களா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார் ஸ்ரீதரர் இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை சொல்றார். அதுக்கப்புறம் முன்னுரை. முன்பு பகவானது உபாசனத்தை அனைத்து பாவ மூட்டைகளையும் பொசுக்கும் பகவானது திருவிளையாடல்களை வர்ணிக்கும் கதைகளை செவியார பருகி நிற்கும் பக்தியாகிற சகுண உபாசனமும் சத்து சித்து ஆனந்தமான பிரம்மத்தை இரண்டர கொண்டு பக்தி புரியும் நிர்குண உபாசனமும் என இரண்டாக கூறப்பட்டது. இவ்விரண்டிலும் ஏதேனும் ஒன்றிலாவது ஈடுபாடு கொள்ளாது காலத்தை வீணே கழிக்கும் வீணர்களை தூற்றுகிறது இங்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ரெண்டுத்துல எதை வேணா எடுத்துக்கோ. நிறைய பேத்துக்கு இப்ப டவுட் இருக்கும்ல, பரபிரம்மம் சகுணமா நிர்குணமா, அவருக்கு குணம் இருக்கா குணம் இல்லையா, அவர் உருவ வழிபாடு பண்ணணுமா இல்ல பரபிரம்ம உருவமற்றவர் வழிபடணுமா, ரெண்டுமே அந்த பிரம்மத்தை தான் சொல்லுது. நீ இப்படி வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சினாலும் அதுதான், அப்படி நினைச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சாலும் அதுதான். ரெண்டுத்துல எதையா ஒண்ணு புடிச்சு நீ வழிபாடு, இல்லாட்டி காலத்தை இப்படி வீணா போக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. நேத்துக்கு அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா, ராஜா பிரம்மத்தோட சிந்தனை தான், ஒரு கல்லு மண்ணு கட்டில் முதல் எங்குமே இந்த பூமியில இருந்து இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்துமே பிரம்மத்தை தான் காமிச்சு கொடுக்குது அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஸ்லோகத்துல கூட சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உலகத்துல இறைவனே காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு விதமான இது சொன்னார். பூமியில இருந்துதான் இந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்திருக்கு, அது பூமிக்குள்ள இருந்துதான் வந்திருக்கு, எதா இருந்தாலும் சரி, மண்ணு கல்லு கட்டை எல்லாமே. அப்போ பூமிக்குள்ளதான் அப்பவும் போயிடுது, அழிஞ்சு போனாலும் அதுக்குள்ளதான் போயிடுது. அதே போலதான் பரபிரமத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், இப்ப ஸ்தூலமா இருக்கும், பேரு ரூபம் நாமத்தோட இருக்கும். அதனால இப்பவும் நம்ம பிரம்மத்துக்குள்ளதான் இருக்கோம். பேரு ரூப நாம பேதம் இல்லாம அவருக்குள்ள சூக்ஷ்மா இருக்கிற திசையிலையும் அவருக்குள்ளதான் இருப்போம். எப்படி ஒரு மரம் செடி மட்டை கட்டை எல்லாம் இந்த பூமியில இருந்துதான் உருவாகி திரும்பி பூமியிலேயே அது மரித்து போய் உள்ளுக்குள்ள போதோ, அப்ப ஒரு மரம் இருக்கு இன்னைக்கு, இன்னைக்கு இருக்கு மரம், இப்ப இந்த மரம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு வெட்டிட்டுன்னா இதே பூமியில தானே அது இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்துல, நாற்காலியாவோ மேஜையாவோ இல்ல கட்டிலாவோ ஏதோ ஒரு ரூபத்துல பூமியில தான் இருக்கும் இல்லையா. அப்போ அப்பயும் இருக்கு இப்பயும் இருக்கு, நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ. நீ சூக்ஷ்ம திசையில பரபிரம்மத்தை சத்து சித்துன்னு நினைச்சு ஆனந்த பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு சொல்லி நீ உபாசனை பண்ணினாலும் சரி, உபாசனைனா தியானிக்கிறது இல்ல அவரை வழிபடுறது, அப்படி நீ பக்தி பண்ணாலும் சரி, இல்ல சகுண பிரம்மம்னு சொல்லி இது மாதிரி நாம ரூப பேதங்களோட கூடியது பிரம்மம்னு சொல்லி நீ உபாசனை பண்ணாலும் சரி, எதையோ ஒண்ணு பண்ணு, வீணா காலத்தை கழிக்காத அப்படின்னு சொல்றார். ஓகே, அதுதான் இந்த இடத்துல ருதய இவ ஸ்வசந்திய சுப்ருதோ யதி தேனுவிதா மகத ஹமாதயோ அண்ட மசுஜன் யதனுக்ரஹதஹ புருஷ விதோன்வயோத்ர சரமுன்னமயாதிஷூயஹ சதசத பரமம் த்வமத யதேஷ்வவசேஷம்ருதம். அழகான ஸ்லோகம், ஆனா ரொம்ப டீப் மீனிங் இருக்கு, பெரிய மீனிங் இருக்கு. இறைவா ஸ்தோத்திரம் பண்ணுது ஸ்ருதி, இறைவா இவ்வுலகில் ஜீவர்கள், நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. இன்ன வரைக்கும் நம்ம படிச்ச பாகவதத்தோடைய சாரம், மொத்த உபனிஷத்துக்களோட சாரம், பிரம்மசூத்திரத்தோட சாரம். ஏன்னு சொன்னா
வேதமே சொல்லுது. எல்லாத்துக்கும் நம்ம சாட்சியா எதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிரமாணமா வேதத்தை வச்சுதான் நம்ம பிரமாணமா பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வேதமே இத சொல்றதுனால இதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. அதனால ஊன்றி கேளுங்க. இறைவா, இவ்வுலகில் ஜீவர்கள் உடல் பெற்றதன் பயன் தங்களை துதிப்பதும் பூஜிப்பதும் தங்களது அறநெறிகளை கடைபிடித்து ஒழுகுவதுமே ஆகும். ரொம்ப அற்புதமா வேதம் சொல்லுது. இறைவா, பிரம்மமே இந்த உலகத்துல மக்களுக்கு சரீரம் கிடைச்சது எதுக்காக தெரியுமா? தேவரீரை பூஜிக்கிறதுக்காகவும் தேவரீரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவும் தர்ம நெறிகளை கடைபிடித்து ஒழுகுவதற்காகவும் தான். இல்லையே அவன் இருந்தும் இறந்தவனே. அப்படி இதெல்லாம் செய்யலன்னு வச்சுக்கோ, அதாவது தர்ம நெறியை கடைபிடிக்கலையோ, இல்ல தேவரீரை பூஜிக்கலையோ, இல்ல ஸ்தோத்திரம் பண்ணலையோ, அவன் இருந்தாலும் இல்ல அப்படின்னா, அப்படி பண்ணணும். இல்ல அப்படின்னா அவன் இருந்தும் இறந்தவனே அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் பூமிக்கு பாரமா இருக்கிறவன் இறந்தவனுக்கு சமம், சவத்துக்கு சமம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவனது உடலில் இயங்கி வரும் பிராணன் ஆகிய மூச்சு காற்று இரும்பு தொழில் புரியும் கருமான் வைத்திருக்கும் தோல் துருத்தியிலிருந்து வெளியேறும் காற்று போன்றதே அப்படின்னு ரொம்ப அற்புதமா திட்டுது வேதம். என்னன்னு சொல்லுது? இந்த மாதிரி தேவரீரை துதிக்காத, பூஜை பண்ணாத, தர்ம நெறியை கடைபிடிக்காதவன் இருந்தும் சவத்துக்கு சமம். அவனுடைய உடம்புல இருந்து வருது இல்ல மூச்சு காத்து, பிராணன், அது வேஸ்ட். எப்படி தெரியுமா வேஸ்ட்? இந்த பிராணன் இருக்கிறதே தேவரீரை பூஜிக்கிறதுக்காக தான், ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான், உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா அவன் உடம்புல பிராணன் ஒரு காத்து ஓடிட்டு இருக்க, அது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு கர்மான் கொல்லப்பட்டறையில ஒரு காத்து பை அடைச்சு காத்து நெருப்ப ஊதுறதுக்கு பயன்படும்ல, அதுல இருந்து ஒரு காத்து வருதே, அது எதுக்கு பயன்படுது? சும்மா அது பேருக்கு அந்த மூச்சு, அந்த காத்து அந்த இதற்கு தான் பயன்படுது. அதனால வேற ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. அது போல சும்மா இவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறதுக்குதான் இந்த காத்து பயன்படுது, பிராணன் அப்படின்னு சொல்றார். இரும்பு தொழில் புரியும் கருமான் வைத்திருக்கும் தோல் துருத்தியிலிருந்து வெளியாகும் காற்று போன்றதே. அப்புறம் மகத்து, அகங்காரம் முதலிய மூல தத்துவங்கள் தாங்கள் அதனுள் புகந்து இயங்குவதாலேயே சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டி உருவான இவ்வுலகை படைத்தன. படைப்பு அதாவது காரண பொருளை காரிய பொருள் வடிவில் கொணர்ந்தாலே அன்றி முன் இல்லாதொன்றை புதிதாக உண்டாக்குவது அன்று. அற்புதமா சொல்லுது வேதம். சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டின்னு ரெண்டு சிருஷ்டி இருக்கு. இந்த வியஷ்டி சிருஷ்டியை தான் பகவான் முதல்ல படைச்சிடுறார். என்னது? இந்த பஞ்சபூதங்கள், மகத்து, அகங்காரம், தத்துவங்கள், ஆகாசம், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் பகவான் படைச்சிடுறாருல. இதுக்கு பேரு வியஷ்டி சிருஷ்டின்னு பேரு. ஓகே. அப்புறம் சமஷ்டி சிருஷ்டினாதான் அதுக்கப்புறம் பிரம்மாவை பகவான் தான் சயனிச்சுக்கிறார். தன்னுடைய நாபி கமலத்துல இருந்து பிரம்மாவை உற்பத்தி பண்றாரா, அதுக்கப்புறம் பிரம்மா படைக்கிறாருல, அதுக்கு பேர் சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். ஓகே. சோ இந்த மாதிரி இப்படி படைக்கிறாருன்னு அர்த்தம்னா மகத்து, அகங்காரம், இப்படி எல்லாம் மூல தத்துவங்கள்ல இருந்து அதுக்குள்ள பகவான் புகுந்துகிறார் இயக்குவதாலேயே. அதுக்குள்ள புகுந்து பகவான் இயக்குறது. புகுந்துன்னா என்ன? படைத்து கொண்டு இருக்கும் பொழுதே எப்படி பால் தயிரா வேற வேற எங்கிருந்து ஆகுதுல்ல, பாலில இருந்து தயிர் ஆட்டோமேட்டிக்கா ஆகுது இல்லையா? அது போல பிரம்மம் இதையெல்லாம் படைக்கும் பொழுதே அதுக்குள்ள அந்த ஆத்மியா போறாரு. எப்படி? நம்ம லௌகிக்கத்துல சொல்லணும்னா இன்னொரு அழகா விஷயம் சொல்லலாம். ஊசி போடுறாங்க. ஊசி போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அதுக்குள்ள மருந்து உள்ளுக்குள்ள போகுது இல்ல, ஊசியும் உள்ளுக்குள்ள போகுது, கூடயே சேர்ந்து மருந்தும் போகுதுல. அது போல பரமாத்மா உள்ளுக்குள்ள போறார். ஒரு விஷயம் படைக்கும் பொழுதே அதுக்குள்ளார போறார் அப்படின்னு சொல்லுது வேதம். ஓகே. அப்படிதான் இந்த சமஷ்டி வியஷ்டி சிருஷ்டி உருவான இவ்வுலகை படைத்தன. இதெல்லாம் இப்படிதான் இந்த மகத்து, அகங்காரம் இதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டி எல்லாம் படைத்தன. படைப்புங்கிறது இல்லாத ஒரு விஷயத்த புதுசா படைக்கிறதுலாம் ஒண்ணும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு தீர்க்கமா வேதம் சொல்லுது. நம்மளும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒரு பொருள்ல இருந்து இருக்கிற பொருள் உருவாகவே முடியாது. இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்துதான் இருக்கிற பொருள் உருவாகுமே தவிர, இல்லாத ஒரு வஸ்துக்களிலிருந்து இருக்கிற ஒரு பொருளோ இல்லாத ஒரு பொருளோ உண்டாகவே முடியாது. படைப்பு அப்படிங்கிறது காரண பொருள்ல, மூல பொருள்ல இருந்து காரிய பொருள், காரிய வடிவான பொருள் தான் வருமே அன்றி முன் இல்லாத ஒன்றை புதிதாக உண்டாக்குவது கிடையாது அப்படின்னு சொல்லுது வேதம். புரியுறதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள சூக்ஷ்மமா இருக்கிற நம்மள ஸ்தூலமா வெளியில காமிச்சு கொடுக்கிறார். அதுதான் சிருஷ்டி. வேற ஒண்ணு இல்லாததை புதுசா படைக்கவே இல்லை இறைவன். ஓகே. உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில வியக்தமா காமிக்கிறார். அவ்வளவுதான் சிருஷ்டிங்கிறது. ஓகே. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் 5 கோஷங்களிலும் நுழைந்து
நான் நான் என்ற அந்தந்த கோஷங்களாகவே இயங்கி வருவரும் தாங்களே. ரொம்ப அற்புதமா சொல்லுது. இதே நம்ம பிரம்மசூத்திரத்திலயும் பார்த்திருக்கோம். இது எல்லாம் உருவாக்கிடுச்சா, உருவாக்குனதுக்கு அப்புறம் நேர டைரக்டா இந்த சரீரத்துக்கு வந்துட்டார். வந்துருச்சு வேதம் என்ன சொல்லுது, அன்னமயம்னு சொல்லக்கூடிய சரீரம் அப்படியே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்ளுக்குள்ள போங்க. அழகா ஒரு மெடிடேஷனே ஆயிடும். வெளியில இருக்கிற அன்னமயம்னு சொல்லக்கூடியது அந்த சரீரம், அது எதால உருவாக்கப்பட்டிருக்கு, சாப்பாடு போட்டு 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 வளர்த்து வச்சிருக்கோம் நம்ம இந்த சரீரத்தை இல்லையா. அந்த அன்னமயம்ங்கிற சரீரத்துக்குள்ள ஒரு லேயர் இருக்கு. அதுதான் பிராணமயம்னு சொல்லக்கூடிய காத்து, வாயு. ஓகே, பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காத்து ஒரு லேயரா வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ளார போங்க. அதுக்குள்ளார போனா மனோமயம்ங்கிற மனசுங்கிற தத்துவம் இருக்கு. ஓகேவா, அது ஒரு லேயர். அந்த ஒரு லேயருக்கு உள்ளார 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 போனா விஞ்ஞானமயம்னு சொல்லக்கூடிய புத்தி ஒரு லேயரா இருக்கு. ஆனா அதுக்குள்ளார அந்த விஞ்ஞானமயனுக்குள்ளார உள்ளுக்குள்ள போனோம்னா ஆனந்தமயம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கோஷம் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல பரபிரம்மம், ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அனந்தமயன் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லப்படுது என்று இந்த 5 கோஷங்கள்னா ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேயரா இருக்கிறது கோஷங்கள். அதுக்குள்ள நுழைஞ்சு ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பரபிரம்மம் யாரா இருக்கார், நான் இதா இருக்கேன், நான் 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 நானுன்னு பகவான் இருக்கார் இல்லையா. அன்னமயனுக்கு சரீரம் யாரு, அன்னமயனுக்கு உள்ளார அன்னமயனுக்கு யாரு சரீரமோ அவனேதான் பிராணன்மயனுக்கு சரீரம். பிராணனுக்கு யாரு சரீரனோ அவனேதான் மனோமயனுக்கு சரீரம். மனோமயனுக்கு எவன் சரீரமோ அவனேதான் விஞ்ஞானமயனுக்கு சரீரம். விஞ்ஞானமயனுக்கு யார் சரீரமோ அவனேதான் ஆனந்தமயனுக்கு சரீரம். ஆனந்தமயனுக்கு அப்புறம் யாருமே இல்லாததுனால அவருதான் பரபிரம்மம் அப்படின்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப அழகா சொன்னோமா. அதேதான் இந்த இடத்துல வேதமும் சொல்லுது. நான் நான் என்ற அந்தந்த கோஷங்களாகவே இயங்கி வருபவரும் தாங்களே. மற்ற 4 கோஷங்கள் இல்லாமல் இருந்தாலும் கடைசியா நல்லா கேட்டுக்கோங்க, மற்ற 4 கோஷங்கள் இல்லாமல் இருந்தாலும் கடைசியான ஆனந்தமய கோஷம் தங்கள் வடிவமே. அற்புதமா விளக்கிட்டார்ல. இதேதான் பிரம்மசூத்திரத்துல இருந்துச்சு. அந்த ஆத்மா அந்த விஞ்ஞானமயனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஆனந்தமயம்னு சொல்லக்கூடியவரே தேவரீர் தான். இந்த 4மே இல்லாம போனா கூட போகும். ஆனா ஆனந்தமயம்ங்கிற தேவரீர், ஆனந்தமய கோஷம் தங்களுடைய சொரூபமே அப்படின்னு சொல்றார். அதாவது ஜீவாத்மாக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அந்தராத்மியா ஆனந்தமயனா இருக்கே. எதில் நின்று இந்த ஆனந்தமய கோஷத்துல நின்று அனைத்து பிராணிகளும் தங்களை அடைகின்றன. எல்லா ஜீவராசிக்குள்ளேயும், இது நாட் ஒன்லி மனிதனோ எனக்குள்ளேயோ உனங்களுக்குள்ளேயோ மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் இப்படித்தான் பகவான் இருக்கார். அப்படி எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தரியாமியா பகவான் இருந்து நின்று அனைத்து பிராணிகளும் தங்களை அடைகின்றன. இப்படித்தான் ஒண்ணும் ஒண்ணுக்குள்ளேயும் இருந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்களை அடைகின்றன. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில பாடியிருக்கார். என்னைக்காவது இருந்தால் ஒரு நாள் இருந்தால் வைகுந்தத்தை புகணும், வைகுந்தத்துக்கு போகணுங்கிறது மன்னவர்கள், அதாவது மக்களுடைய ஜீவாத்மாக்களுடைய விதி. அதை மாத்த யாராலையும் முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் போக போறது உறுதி அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் தங்களை அடைகின்றன. இவ்வாறு அனைத்தின் உள்ளும் விளங்கினாலும் அனைத்தின் முடிவாக இருந்தாலும் எதிலும் தாங்கள் ஒட்டுவதில்லை. இதுதான் அற்புதம். பகவான் இப்படி எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காரே. நமக்குள்ள ரத்தம், ஷீலு, மலம், மாமிஷம் எல்லாம் இருக்கே. இந்த தோஷங்கள்லாம் பகவானை தட்டுமா அப்படின்னா, அழகா அந்த ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் நம்ம பிரம்மசூத்திரத்துல பேசுவோம்ல, அகிலனீய பிரத்யநீக எந்த ஒரு ஹேமம் இல்லாதவனாக அகில புவன ஜென்ம தேம பங்காதி லீலே அப்படின்னு சொன்னார்ல. தேமன்னா எந்த ஒரு குணதோஷங்களும் இல்லாதவன் பகவான் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் இருந்தாலும் எந்த ஒரு தோஷமும் தட்டாதவன் பகவான் அப்படின்னு சொல்லுது வேதம். இப்படி எல்லாத்துக்குள்ள இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு மலமும் தங்களை தட்டுவதில்லை. ஏனென்றால் எது ஒன்று சத்து, அதாவது உண்டு என்றோ அசத்து இல்லை என்றோ கூறப்படுகிறதோ அந்த அனைத்து காரண காரியங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தாங்கள். ரொம்ப அற்புதமா சொல்லுது வேதம். சத்துனா என்ன, இருக்கக்கூடியது இல்லையா, அசத்துனா என்ன, இல்லாதது. இது ரெண்டுத்துக்குமே அப்பால் பட்டவராச்சே தேவரீர். அப்ப எப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஒட்ட முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆகவேதான் ஞானிகள் இவ்வுலக அனைத்தையும் இல்லை இல்லை என்கிற உபனிஷத்துக்களின் கூற்றுக்கேற்ப ஒதுக்கி தள்ளிவிட்டு
பின் மீதமாகும் எந்த பரமாத்ம தத்துவம் உள்ளதோ அதை ருதம் அல்லது சத்தியம் என்று கூறுகின்றனர். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு இந்த வேத வாக்கியத்துல. இப்ப அததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பிரம்மமா, இது பிரம்மமா, இது பிரம்மமான்னு ஒவ்வொரு வேத வாக்கியத்தையா எடுத்து வேதவியாசரும் பூர்வபக்ஷியும் வாதம் பண்ணி 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 என்னன்னு சொல்றாங்க, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல பிரம்மம், இது இல்ல பிரம்மம் சொல்லிக்கிட்டே வராங்களா? அப்ப என்னத்த தத்துவத்தை அங்க நிரூபிச்சோம்? இன்ன வரைக்கும் நிரூபிச்சது எத்தனை தத்துவம்? 3 தத்துவம் நிரூபிச்சிருக்கோம். ஜட பொருள் பிரம்மம் கிடையாது, ஜீவாத்மா பிரம்மம் கிடையாது, அப்புறம் ஆகாசம் நேத்து பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஆகாசம் பிரம்மம் கிடையாது, இப்படின்னு இதெல்லாம் பிரம்மம் கிடையாது 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 நிரூபிச்சுட்டு வர்றாங்களா? அதுதான் சொல்றா. இப்படி ஞானிகள்னா வியாசர் போல இருக்கக்கூடிய தத்துவத்தை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய ஞானிகள் யாரா வேணா இருக்கட்டும், ரிஷி முனிவர்கள் ஞானிகள் எல்லாரும் இந்த சொன்னாரே சனகாதி முனிவர்கள் சத்திரயாகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே இப்படி பிரம்ம விசாரம் தானே பண்ணாங்க, பிரம்ம சத்திரம் பண்ணாங்கன்னு சொன்னார். பிரம்ம சத்திரம்னா பிரம்மத்தை பத்தின விசாரம் பண்ணி 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 இது இல்ல, இது பிரம்மம், இது உலக காரணமா, இது ஜெகத் காரணமா, இது ஜெகத் காரணமான்னு எல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி தள்ளிக்கிட்டே வந்தாங்க. இது இல்ல, இது இல்ல, இது இல்லைன்னு உபனிஷத்துக்களின் கூத்துகளுக்கு ஏற்ப தானா ஒதுக்கி தள்ளல. உபனிஷத்துக்கள் என்ன வாக்கியங்கள் சொன்னுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிமுறைகளோட அந்த லாஜிக்கலோட அப்ளை பண்ணி இது இல்ல, இது இல்ல அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு கடைசியில ஒரு வஸ்து மீதமாகுதே, அதுதான் பரமாத்மாங்கிற தத்துவம் உள்ளதோ, எந்த ஒரு தத்துவம் பரமாத்மாங்கிற தத்துவம் உள்ளதோ அததான் ருதம் அப்படின்னும் சத்தியம் என்றும் கூறுகின்றனர். சத்தியம்னா என்னது? எப்போதும் இருக்கக்கூடியது சத்தியம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எந்த பரமாத்மா தத்துவம் உள்ளதோ அதை ருத்தம் அல்லது சத்தியம் என்று கூறுகின்றனர். அந்த தத்துவம் தாங்கள் தானே. அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்னே ஒண்ணு இருக்கே அது தேவரீர் தானே. ஏனெனில் அவ்வாறு இல்லை இல்லை என்று ஒதுக்கி தள்ளுவதற்கும் சாட்சியாக இருப்பவர் தாங்களே அப்படின்னு ரொம்ப அற்புதமா வேதம் சொல்லுது. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? அப்படி இல்லை 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 இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிக்கிட்டு போறதுக்கு கூட அந்தராத்மியா சாட்சியா இருக்கிறது யாரு? தேவரீர் ஒருத்தர் தானே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீர். அதனால தேவரீர் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. ஆகவே உலகியல் தங்களை துதித்து பாராட்டாத ஜீவனின் வாழ்க்கை வீணே. அதனால உலகத்துல உங்களை துதிச்சு பாராட்டாத ஸ்தோத்திரம் பண்ணாத ஜீவனுடைய வாழ்க்கை வீணான வியக்தமானது அப்படின்னு சொல்லுது. ஏனெனில் இந்த பெருத்த உண்மையை அவர்கள் உணரவில்லை என்றோ. ஏன் தெரியுமா அவங்க உன்னை பாராட்டல, உன்னை பூஜை பண்ணல, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணல, தர்ம நெறிய ஃபாலோ பண்ணல? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியவே தெரியாதே, தெரிஞ்சிருந்தா பண்ணிருப்பான்ல அப்படின்னு சொல்றாரு. உண்மை பொருளை அவங்களுக்கு உணரவே இல்லையே, உண்மை தத்துவத்தை அவங்க உணரவே இல்லை, அதனால் ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்துல ஒப்பு நோக்குறார். எதிலும் ஒட்டாத பரமனை கூற வந்த ஸ்ருதிகள் அன்னமயாதி கோஷங்களை முதலில் பிரம்மமாக கூறி பின்பு இல்லை என கூறுவானேன் எனில், சுருதிகள் தாய் போன்றது. நிலாவை காண்பிக்கும் தாய் முதலில் மரத்தின் கிளையை காட்டி நிலவு என கூறி பின்பு அதற்கு ஒட்டி உள்ள உண்மையை சந்திரனை காட்டுவது போல் ஆகும். அற்புதமான வேத வாக்கியம் சொல்றாரு. இந்த எதுலயுமே ஒட்டாதது பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய பரமன வேத வாக்கியங்கள்லாம் ஏன் முதல்ல அன்னமயம் பிரம்மம்னு சொல்லணும்? முதல்ல என்ன சொல்லிச்சு? அன்னமயன் பிரம்மம், பிராணமயன் பிரம்மம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துச்சா? அப்புறம் இது இல்ல பிரம்மம், இது இல்ல பிரம்மம், உள்ளுக்குள்ள இருக்க ஆனந்தமயம் பிரம்மம்னு சொல்லிச்சா? எதுக்காக இப்படி சொல்லணும்? முதல்ல அன்னமயம் அன்னகோஷம் பிரம்மம்னு எதுக்கு சொல்லணும்? அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? பிராணன்னு சொல்லணும், அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? ஏன் இப்படி ஸ்ருதி டைரக்டாவே சொல்லாமே எதுக்காக இது இல்லை இதை காமிச்சிட்டு இது இல்ல அப்படின்னு சொல்லுது அப்படின்னு கேட்டா, பிரம்ம ஸ்ருதி அதாவது வேத வாக்கியங்கள் தாய் போல. ஏன் வேதம் இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டா, வேத வாக்கியங்கள் ஒரு தாயை போல அப்படின்னு சொல்லுது. எப்படி? ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது நிலாவை காமிச்சு 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 சாப்பாடு ஊட்டுவா. தோ அந்த மரத்துக்கு, குழந்தைக்கு நேரா நிலா மேல இருக்குன்னா அதால பார்க்க முடியாது, தோ இந்த மரத்துக்கு மேல பாரு நிலா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மரத்துக்கு மேல ஒரு கழுகு உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? தோ இந்த கழுகு ஆகாயத்தை காமிக்கணும், தோ இங்க இருக்குல்ல கழுகு இருக்குல்ல அதுக்கு மேல இருக்கு பார், அது ஆகாசம்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாருக்கும் திருமாங்கல்ய தாரணம் ஆகும்போது, கல்யாணம் நடக்கும்போது அருந்ததி காமிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன காமிப்பாங்க? ஒரு பெரிய நட்சத்திர கூட்டத்தை காமிப்பாங்க.
அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வசிஷ்டருங்கிற ஒரு நட்சத்திரத்தை காமிப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்னதா இருக்கக்கூடிய நட்சத்திரமான அருந்ததி காமிப்பாங்க. ஏன்பா எதுக்கு டைரக்டா அருந்ததி காமிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல, சின்னதா இருக்க வஸ்துவை முதல்ல காமிச்சா கண்ணுக்கு புலப்படாது. அதனால பெருசா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை காமிச்சிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வஸ்துவை சொன்னா ஈஸியா கிரகிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பெரிய வஸ்துவை காமிச்சு சின்ன வஸ்துவை சொல்லுவது போல இந்த அன்ன கோஷத்தை முதல்ல சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் கண்ணுக்கு புலப்படக்கூடியது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவோ பரமாத்மாவோ கண்ணுக்கு புலப்படாதது. அதனால முதல்ல இதை சுட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சுட்டி காமிக்கிறது வேதம், ஒரு தாயை போல அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சவாயேஷ புருஷோ அன்ன ரசமயக என தொடங்கி தஸ்ய புருஷ விததாம் அன்வயம் புருஷ விதக என கூறி பின் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா என்பது வரை தைத்திரிய உபனிஷத்து பிரம்மானந்தவல்லி அணுவாகம் 1-5 கருத்தை வலியுறுத்துகிறது. இததான் நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல பிரம்மசூத்திரத்துல பார்த்தோம். இதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு வரப்போற அத்தியாயத்திலையும் இதுதான் நம்ம பார்க்க போறோம். அழகா இதே சேம் வார்த்தை, சேம் ஸ்லோகம், சேம் அதுல பார்க்க போறோம். என்ன சொல்றா, சவாயேஷ புருஷோ அன்ன ரசமயக அப்படின்னு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகத்துல அன்னைக்கு பிரம்மசூத்திரத்துல படிச்சோம்ல, எல்லா ரசமாவும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் சொல்லுது. அந்த உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்து இந்த இடத்துல சொல்றார், ஒப்பு நோக்குறார். என்னன்னா, இந்த மாதிரி சவா ஏஷக இந்த புருஷனாகிய இந்த பரபிரம்மம் தான் அன்னத்துக்குள்ள ரசமயமா இருக்கார் அப்படின்னு தொடங்கக்கூடிய தஸ்ய புருஷ விததாம் அப்படின்னு இருக்கக்கூடிய வாக்கியம். இந்த வாக்கியம் அன்னவயம் புருஷ விதக என சொல்லக்கூடிய பிரம்ம புஷ்டம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள், இந்த 4-5 வாக்கியங்கள் எடுத்து காமிச்சு இதெல்லாம் தைத்திரிய உபநிஷத்துல பிரம்மானந்தவல்லி, பிரம்மத்தோட ஆனந்தவல்லின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை தான் நம்ம பார்த்தோம். பிரம்ம ஆனந்தவல்லின் அணுவாக்கத்துல 1-5 இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கேனோபனிஷத்துல 2வது பகுதியில 5வது இதுல அணுவாக்கத்துல இக சேத வேதி தத சத்தியமஸ்தீன சேதிகா வேதின் மகதி வினஷ்டிகி அப்படின்னு அந்த இடத்துல வேற சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மானிட உடல் பெற்ற இப்பிறவியிலேயே பிரம்மத்தை அறிவானேயாகில் அப்பொழுது அவனது பிறவி பயனுற்றதாகும். அவ்வாறு அறிவில்லையானால் பிறவி பயனற்றதாகும். அற்புதமான வேத வாக்கியம் கேனோபனிஷத்துல சொல்லியிருக்கார். இக சேத்து வேதீத வேதி ஈதித, இந்த 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 உலகத்துல இப்ப கிடைச்சிருக்கிற இந்த மனித பிறவியிலேயே ஒருத்தன் பிரம்மத்தை அறிவானே ஆகில், ஒருத்தன் பிரம்மத்தை இப்படி ஏற்பட்டது பிரம்மம்னு தெரிஞ்சுக்குவானானால் அப்பொழுது அவனுடைய பிறவி பெற்றதற்கான பயனை அடைகிறான். அப்படி அறியலை என்றால் அவன் பிறவி பெற்றதே வீண், பயனற்றதாகி போகிறது அப்படின்னு இந்த வேத வாக்கியம் கேனோபனிஷத்தோட 2வது பாகத்துல 5வது அணுவாகம் சொல்லுது. அதுக்கப்புறம் நரவபுகு பிரதிபத்திய யதி த்வயி ஸ்ரவண வர்ண நசம்ஸ்மரணாதிபிஹி நரஹரே ந பஜந்தி நிருணாமிதம் திருதிவதுச்ச வசிதம் விபலம் ததஹ. ரொம்ப அற்புதமான வாக்கு சொல்றார். இன்னொரு இதுல இருந்து எடுத்து காமிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ நரசிம்மரே, அதாவது நரவபுகு மானிட உடலை பெற்ற ஒரு ஜீவன். நர வபுகு, வப்புனா சரீரம், நரன மனித உடம்பை எடுத்துக்கொண்ட ஒரு ஜீவன் தங்களது, அதாவது நரசிம்மருடைய திருவிளையாடல்களை காதுகளால் கேட்பது, வாயால் உரக்க கூறுவது, மனதால் நினைந்து நினைந்து கசிந்து உருகுவது என்றவாறு தங்களை பக்தியோடு ஏத்துவதில்லையோ அவனது மூச்சுக்காற்று உலைக்களத்தில் இருக்கும் தோல் துருத்தி எனது காற்று போல் வீணானதே அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீதர் இன்னொரு ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துதான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தன் உடம்பு மனித சரீரம் கிடைச்ச அந்த ஜீவன் இருக்கே, இப்ப நமக்கு எல்லாம் ஜீவராசிகள், நமக்கு கடவுள் மனித சரீரத்தை கொடுத்திருக்கார், சிலருக்கு விலங்கு சரீரத்தை கொடுத்திருக்கார், பூனை சரீரத்தை என்னென்னமோ கொடுத்திருக்காருல்ல. இந்த மனித சரீரம் நமக்கு கிடைச்சு கூட பகவான் நரசிம்மனோடைய திருவிளையாடல்களை காதால கேட்காம, அவரை பத்தி வாயால கூறாம, மனதால அவரை நினைச்சு தியானம் பண்ணாம கசிந்து உருகி பக்தியோடு அவரை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படி அவன் விடுற மூச்சுக்காத்து, அப்படி பண்ணாதவனுடைய மூச்சுக்காத்து
உலக்களத்துல எப்படி முன்னாடி சொன்னோம், இரும்பு களத்துல இரும்பு தொழில் அச்சு அடிக்கிற கருமான் கடையில இருக்கக்கூடிய துருத்தி போல அவனோட காத்து வீணானது, அவன் சரீரத்துல இருக்கக்கூடிய பிராணன் வீணானது அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீதர் சொல்ற. அதுக்கப்புறம் 18வது ஸ்லோகத்துல உதரம் உபாசத்தேய ருஷிவத்மசு கூர்பத்ருஷः பரிசர பத்ததிம் ஹிருதய மாருணயோ தஹரம் தஹரம் தத உதகாதந்த தவதாமசிர பரமம் புனரிக யத் சமேத்யன பதந்தி கிருதாந்த முகே அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுலயும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மகரிஷிகள் தங்களை அடைய பற்பல வழிகளை சொல்லியிருக்காங்க. 1-2 இல்ல. தகர வித்யா அப்படின்னு ஒரு வித்யா, அதுல 32 உபாசனைகள் சொல்லியிருக்காங்க. 32 உபாசனைகள் மூலியமா நம்ம பிரம்மாவை இல்ல பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல மகரிஷிகளும் நிறைய விதமான சாஸ்திரங்கள்ல இதன் மூலியமா பிரம்மத்தை அடையலாம், அதன் மூலியமா பிரம்மத்தை அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கண்ணனே பகவத்கீதையில 3 விதமான பக்தி பண்றவங்க என்னை அடையறாங்க அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. சதுர்விஜம் மாம் பஜந்தே மாம் பிராபியத்தே அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. 4 விதமான மக்கள் என்னை அடைகிறார்கள்னு சொல்றாரு. என்னென்ன? கர்மயோக, பக்தி யோக, ஞான யோக, கடைசியில சரணாகதி பண்றவனு என்னை அடைகிறான் அர்ஜுனான்னு சொன்னார்ல. அது போல இந்த இடத்துல சொல்றார், இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், மகரிஷிகள் தங்களை அடைய பற்பல வழிகளை கூறியுள்ளனர். ஏனெனில் அவற்றில் ஏதேனும் ஒன்றை பிடித்து கொண்டுதான் உபாசனை செய்ய முடியும். ஏன் தெரியுமா இத்தனை வித்தைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க? இத்தனை உபாசனைகளை எதுக்கு தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு தான் நம்ம மேல போக முடியும், பரபிரம்மத்தை அடைய முடியும். இவன் இத்தனையில அவனுக்கு சௌரியமானது எதையாவது ஒண்ணு எடுத்துக்க மாட்டானா அப்படிங்கிற காருண்யத்துலதான் வேதமே இப்படி சொல்லியிருக்கு, மகரிஷிகளும் இப்படி சொல்லியிருக்காங்க. சிலர் தங்களை அடைய ஸ்தூல நோக்கத்துடன் வயிற்றின் நடுவில் இல்ல மணிபூரக சக்கரத்தில் அக்னி மண்டலத்தின் நடுவே உள்ள அக்னியாக உமை உபாசிக்கின்றனர். ரொம்ப அற்புதமான வேத வாக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு சக்கரத்திலையும் பகவானை நிலைநிறுத்தி தியானம் பண்ணுவாங்க. அப்படி அதுவே பிரம்மமா நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. சொல்றாரு இந்த இடத்துல, சில பேர் எப்படி தியானம் பண்ணுவாங்க, தங்களை அடையறதுக்காக இந்த சரீரம், இந்த ஸ்தூலமா இருக்கிற சரீரம் இருக்குல்ல, ஸ்தூல நோக்குடன் வயிற்றுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஜாட்டராக்னி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மணிபூர சக்கரத்துல இருக்கக்கூடிய அக்னி மண்டலத்தின் நடுவுல அக்னியாகவே தேவரீரை உபாசிக்கின்றனர். சூக்ஷ்மமான நுண்ணியதான அந்த நிலையில உபாசிக்க அக்னி சூக்ஷ்மமா பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றார். கண்ணனே பகவத்கீதையில 15வது புருஷோத்தம யோகத்துல சொல்றாருல, என்ன சொல்றார், நான் தான் பிராணிகளோட வயிற்றுல ஜாட்டராக்னியா இருந்து அவங்க சாப்பிடுற 4 விதமான ஆகாரங்களையும் ஜெரிக்க வைக்கிறேன் அப்படின்னு கண்ணனே சொல்றாருல்ல. அது போல இந்த இடத்துல சொல்றார், அந்த ஜாட்டராக்னி மணிப்பூர சக்கரத்துல இருக்கக்கூடிய அக்னி மண்டலத்தின் நடுவே சூக்ஷ்ம ரூபையில இருக்கக்கூடிய அக்னியாக உமை உபாசிக்கின்றனர். புழுதியை அறிய இயலாதவர் மணல் போன்ற சற்று ஸ்தூல, அதாவது பருத்த பொருளை எளிதில் காண்பதுண்டு. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, அருந்ததி விசிஷ்ட இது சொன்னேன், வியாக்கியானம் சொன்னேன். அதுல என்ன சொல்றாங்க, ஒரு மணல்ல ஒரு சின்ன தூசிய கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க ஒரு மணல் துளிய நம்ம காமிச்சு கொடுக்கறது வழக்கம் இல்லையா, அது போல நடுவே உள்ள அக்னியை உபாசிக்கின்றனர். புழுதியை அறிய இயலாதவர், சின்ன புழுதி அவங்க கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கண்ணுல தோஷம் இருக்கு அதனால தெரியல அப்படின்னா, மணல் போன்ற கொஞ்சம் அந்த தூசியை விட பெருசா இருக்க ஒரு ஸ்தூலம்னா பெருசான பருத்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை காண்பிச்சு அது பக்கத்துல இருக்கிறத காண்பிப்பது போல, அதுபோல் இவர்கள் ஸ்தூல பொருளாக பிரம்மத்தை உணர்கின்றனர். அப்படி இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்தூலமா பிரம்மத்தை நினைச்சுக்கிறாங்க. எப்படி மணிப்பூரமா அக்னின்னு ஒரு ரூபத்தை கொடுத்து இவங்க ஸ்தூலமா பகவான நினைச்சுக்கிறாங்க. ரத்த நாடிகளின் வழியறிந்த ஆருணிகள் என்ற சூரிய மண்டல உபாசகர்கள், இன்னும் சில பேர் ரத்த நாடிகளின் வழியறிந்த ரத்தத்தோடைய நாடிகளை பத்தி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வழியறிந்த ஆருணிகள் அவங்களுக்கு பேரு. அவங்க சூரிய மண்டலத்துல நடுவுல இருக்கக்கூடியவரான அவரை உபாசனம் பண்றாங்க. அந்த பிரம்மத்தை, எல்லா பிரம்மமும் ஒரு பிரம்மதான், அந்த ரூபத்துல உபாசிக்கிறாங்க. சூரிய மண்டல உபாசகர்கள் சூஷ்ம நோக்குடன் அனைத்து நாடிகளுக்கும் பிறப்பிடமான இதயத்தில் உள்ள மிக நுட்பமான தகராகாசத்தில் உள்ளவராக உபாசிக்கின்றனர். ரொம்ப அற்புதமா சொல்றார். இததான் நம்ம சுஷும்ன நாடின்னு நம்ம சொல்றோம்.
அந்த சயின்ஸ் பேர்ல வேகஸ் நர்வ்னு சொல்றாங்க இல்லையா. அதுபடி பார்த்தா இந்த தகர வித்யா தகராகாசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல என்ன சொல்லிருக்கு, வேதமே சொல்லியிருக்கு ஒரு காண்டத்துல, என்னன்னா நம்மளுடைய இருதய கமலத்துக்குள்ள அந்தர்யாமியா பகவான் சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கார். அதுல ஓடக்கூடிய உடம்புல எத்தனையோ கணக்கான ஆயிரக்கணக்கான நாடிகள் ஓடுது. அதுல 102 நாடி இதயத்துல இருந்து மேல் நோக்கி போறது. அதுல சுஷும்ன நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது இதயத்துல இருந்து நம்மளுடைய பிரம்மரந்திரத்தை நோக்கி ஓடுது. உச்சந்தலையை நோக்கி ஓடக்கூடிய நாடியில மத்தியில ஒரு நாடி இருக்கு. அந்த நாடிக்கு பேரு சுஷும்ன நாடி அப்படின்னு பேரு. தகராக இருதய ஆகாசத்துல உள்ளவராக உபாசிக்கின்றனர். அங்க பரபிரம்மம் இருக்கிறதா புரேஷயதி இது புருஷகா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த புறத்துல எதுக்காக பகவான் சயனிச்சிட்டு இருக்காருன்னு தகர வித்யா எதுக்காக எப்படி சொல்லுதுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவாத்மா என்னைய புரிஞ்சுக்கிட்டும் என்னை உபாசனம் பண்ணுவான். அன்னைக்கு அவனோட அந்த சரீரம் விழுந்து அவனை கூட்டிட்டு போகும் பொழுது அந்த 101 நாடியில இந்த சுஷும்ன நாடிய அங்க இருட்டா இருக்கும்ல, அதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக தான் பகவான் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடிய புடிச்சுக்கிட்டு அந்த பிரம்மரந்திரத்து வெளியா அந்த தலைய பிச்சுக்கிட்டு அந்த ஆத்மா வெளியேறுமா, மண்டையை பிச்சுக்கிட்டு வெளியேறுமா. அப்படிதான் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கூட அந்த இடம் மூடாம இருக்குது இல்லையா, அப்படி மூடாமத்தான் வருவோமா நம்ம. அதே போல நம்மளுடைய சரீரம் கீழே விழுந்து போகும் பொழுது அந்த சூக்ஷ்ம திசையில அது ஓட்ட பெருசா இருக்குமானா அதுவே ஒரு சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாத மணலை விட சின்னது, மண்ணை விட சின்னது, தூசை விட சின்னது ஆத்மா. அது போறதுக்கு ஒண்ணும் பெரிய இடம் வேணும்னு தேவையே இல்லைல்ல. அப்படி அதுல பிச்சுக்கிட்டு போவோமா. அப்படி ரத்த நாடிகளை வழியறிந்தவங்க இப்படி இந்த இருதய ஆகாசத்துக்குள்ள இருக்கிற நாடிய உபாசனம் அப்படி தேவரீரை நினைச்சு உபாசனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றார். அனைத்து நாடிகளுக்கும் பிறப்பிடமான இதயத்தில் உள்ள மிக நுட்பமான தகராகாசத்தில் உள்ளவராக தேவரீரை உபாசிக்கின்றனர். முடிவற்றவரே, அதை விட சூக்ஷ்ம நிலையை உணரும் ஆற்றல் உள்ள யோகிகள் எல்லாவற்றையும் கடந்து பிரம்மரந்தத்தின் வெளிவரை செல்லும் சுஷும்னை என்னும் ஒளிமயமான வழியாக மேல் நோக்கி சென்று தங்களை அடைகின்றனர். அதாவது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தகர ஆகாசத்துல புரேஷயதி இது புருஷகன்னு சொன்னோம்ல, தகராகாசத்துல நாடி அறிந்தவன் தகர ஆகாசத்துல தேவரீர் இருக்கிறதா நினைச்சு தியானம் பண்றான். ஓகே, அந்த 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 ஆகாசம்ங்கிற இருதய கமலத்துக்குள்ளார பகவான் இருக்கிறதா நினைச்சு சில பேர் உங்களை அப்படி நினைச்சு தியானம் பண்றான். இன்னும் சில பேர் இந்த ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, யோகிகள்லாம், அவங்க என்ன பண்றாங்க, அந்த இருதய கமலத்துல தகராகாசத்துல இருக்கக்கூடிய நாடி ரூபத்துல சுஷும்ன நாடின்னு இருக்கக்கூடிய முக்கியமான நாடியா தேவரீரன் உபாசனம் பண்ணி அதை புடிச்சுக்கிட்டே மேல தலையில இருந்து மேல் நோக்கி சென்று தங்களை அடைகின்றனர். ஒளிமயமாகவே அந்த ஒளி பிரகாசம் பகவான் எதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கா, தகராகாசத்துல பிரகாசம் வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு அந்த ஒளிமயமாகவே இருந்து அதன் வழியா வெளியே மேல் நோக்கி சென்று தங்களை அடைகின்றனர். இதை அர்ச்சுராதி வழி என்பர். இவ்வாறு தங்களை அடைந்தவர் திரும்ப பிறப்பு என்னும் இவ்வுலக சக்கரத்தில் சிக்குவதில்லை. நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு வேதம் சொல்ற மாதிரி அர்ச்சிராதி, அர்ச்சிஸ்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி மார்க்கத்துல இங்க இருந்தே ஒளி கிடைக்குது. எங்க இருந்து, தகராகாசத்திலேயே பகவான் சுஷும்ன நாடியா இருந்து ஒளி போட்டு காமிக்கிறதுனாலயே இங்க இருந்து ஒளி மார்க்கத்துல அவன் போறான் இல்லையா. அதனால அதன் வழியா மேல கிளம்பி போறவன் தங்களை அடைகிறான், திரும்ப வருவதில்லை, பிறப்பு என்னும் சக்கரத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு வேதமே சொல்லுது. அதுக்கு உதாரணம் சொல்றார். உதராதீஷு பும்சாம் சிந்தித்தோ முனிவர்த்தம் அபிஹி ஹந்தி மிருத்யு பயம் தேவோ கிருத்கதம் தமுபாஸ்மஹே. சில மனிதர்கள் ரிஷிகள் மற்றும் முனிவர்களால் கூறப்பட்ட சம்பிரதாய வழிகளில் வயிறு, அதாவது உதரம் முதலிய இடங்களில் பகவானை உபாசிக்கிறார்கள். பகவானும் அவர்களது மரண பயத்தை போக்குகிறார். அவ்வாறு இதய கமலத்தில் விளங்கும் பகவானை நாங்கள் உபாசிக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீதர் பட்டர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அந்த அர்த்தத்துல இருக்க அந்த அர்த்தம் என்ன சொல்லுதோ அததான் சொல்றார். சில மனிதர்கள், சில ரிஷிகள், சில முனிவர்கள் அவங்கவுங்க சம்பிரதாயத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி உதரத்துல இந்த ஜாட்டராக்னியா நினைச்சு தேவரீரை உபாசனம் பண்ணி தேவரீரை அடையிறாங்க. பகவானும் அவங்களுடைய மரண பயத்தை எல்லாம் போக்குகிறார். அப்புறம் இதய ஆகாசத்துல இருந்து இருக்கக்கூடிய பகவான் ஆகிற தேவரீரை வணங்குறார் அப்படின்னு வேற ஒரு ஸ்லோகத்து மூலியமா எடுத்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முன்னுரை சொல்லியிருக்கார் ரொம்ப அற்புதமா. இப்ப 17-18க்கு முன்னுரை சொன்னாரா முன்னாடி.
இப்ப 19ஆம் ஸ்லோகத்துக்கு முன்னுரை சொல்றார். முந்திய துதியில், அதாவது 17, 18வது ஸ்தோத்திரத்துல இதயம் பிரம்மரந்திரம் என இறைவனை துதிக்கும் இடங்களை கூறியதால், ஒரு கால் பிரம்மத்திற்கு நம்மை போல் வயிறு, இதயம் இவற்றோடு தொடர்பு இருக்குமோ? அப்படி இருப்பின் ஜீவனும் பரமனும் சமம்தானே? இரண்டும் ஒரு தட்டா இருக்க பிரம்மத்தை ஏன் உபாசிக்க வேண்டும் என்கின்ற ஐயம் மன்னனுக்கு தோன்ற அதற்கு பதில் உரைக்கிறார் ஸ்ரீ சுகபிரம்மம் இந்த ஸ்லோகத்தில். ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த இடத்துல இந்த முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னா, 2 ஸ்லோகத்துல 17, 18ல என்ன சொல்லியிருந்தது வேதம்? ஸ்ருதி என்ன சொல்லுச்சு? வயிறு ஜாட்டராக்னியா பகவான் தான் இருக்கார், இதயத்துக்குள்ள பகவான் இருக்கார், பிரம்மரந்திரத்துல சுஷும்ன நாடியா பிடிச்சிக்கிட்டே வரார் அப்படின்னு சொன்னிச்சே. இது பிரம்மத்து அப்ப பிரம்மத்தையே நமது சரீரம், பிரம்மத்துக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா, இந்த ஜீவனுக்கு தான் சரீரம் இருக்கு. அப்ப ஜீவனும் பரமனும் சமந்தானே அப்படின்னு 2 பேரும் ஒரே தட்டா இருக்கும் பொழுது ஏன் நான் பிரம்மத்தை உபாசிக்கணும் அப்படின்னு பரீட்சித்து கேட்டானாம், கேள்வி கேட்டானாம். அதற்கு பதில் சொல்ற மாதிரி சுகபிரம்மம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இல்ல நீ நினைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு, சகிருத விசித்திர யோனிஷு விசன்னிவ ஹேது தயா தரதமதஸ் சகஸ்ய நலவத் ஸ்வகிருதானுக்ருதிஹி அத விததாஸ்வ மூஷ்வ விததம் தவதா தாம சமம் விரஜ திஷோ அன்வயந்திய விவிபண்யவ ஏகரசம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கு விளக்கம் சொல்றார் இந்த இடத்துல சுகபிரம்மம். பரமனே, தேவர்கள் மனிதர்கள், அதாவது இந்த ஸ்லோகத்து மூலியமா அந்த ஸ்துதி வாக்கியம் வேத வாக்கியம் ஸ்தோத்திரம் பண்ணதுல அந்த வேத வாக்கியத்தை சொல்றார் இந்த இடத்துல. இல்ல அடுத்து இந்த ஸ்லோகத்துல இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுது, வேதமே இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுது. என்னன்னு? பரமனே, தேவர்கள் மனிதர்கள் விலங்கினங்கள், அதாவது உயர்ந்தது நடு நின்றது தாழ்ந்தது என பல பல பிறவிகளை தாங்கள் தானே தோற்றுவித்தது. காலம் இடம் பொருள் என்ற வேறுபாடின்றி எங்கும் எப்போதும் எல்லாமுமாய் நீக்கமர நிறைந்து விளங்கும் தாங்கள் உபாதான காரணமாக அனைத்திற்கும் முன்பே எங்கும் நிறைந்திருப்பதால் இப்பொழுதுதான் அதனுள் நுழைந்தவர் போல காணப்படுவதுடன் பல உருவத்துடனும் சில இடங்களில் பெரிதாகவும் சில இடங்களில் சிறிதாகவும் தோன்றுகிறீர்கள். தீ எங்கும் எப்போதும் ஒரே மாதிரி பரவி இருப்பினும் அது வெளிப்படுவதற்கு காரணமாக விறகு முதலியவற்றில் அதன் பருமன் நீளம் முதலியவற்றுக்கேற்ப தானும் பருத்தது மெலிந்தது நீளமானது என தோற்றமளிப்பது போல் அன்றோ தங்களது தோற்றமும் உள்ளது. தாங்களோ என்றும் மாறுபாடற்ற ஒரே ஆனந்த வடிவனர். பொய்யான ஆனால் உண்மை போல தோற்றமளிக்கும் நிலையற்ற இவ்வுடல் முதலியவனற்றிலும் ஏற்றத்தாழ்வற்ற நிலைத்த உண்மை பொருளான தங்களது திருமேனியை உலகில் விருப்பங்களையும் ஏன் முக்தி இன்பத்தையும் கூட வெறுத்து உதறி அதனால் மன தூய்மை பெற்று விளங்கும் சான்றோர்கள் எங்கும் எப்பொழுதும் காண்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ரொம்ப அற்புதமா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பரமனே, பரபிரம்மே, தேவரீர் தான் படைச்சிங்க. எப்படி படைச்சிங்க? தேவர்கள் மனிதர்கள் விலங்கினங்களும் படைத்தார். தேவர்கள் எப்பேற்பட்டாங்க? உயர்ந்தவன், மனிதர்கள் நடுத்தரமானவன், விலங்கினர்கள் அதை காட்டி தாழ்ந்த பிறவிகள் அப்படின்னு தேவரீராலதான் படைக்கப்பட்டுச்சு. பல பல பிறவிகளை தாங்கள் தான் தோற்றுவித்தது. அப்புறம் காலம் இடம் பொருள் என்ற வேறுபாடின்றி எல்லா இடத்துலயும் எப்போதும் காலம் இடம் பொருள் அப்படின்னு வேறுபாடே இல்லாம எல்லா காலத்திலும் எல்லா சமயத்திலும் எப்போதும் எல்லா இடத்துலயும் எல்லாமா நீக்கமர தேவரீர் தான் நிலைஞ்சிருக்கீங்க. நீக்கமர நிறைந்து விளங்கும் தாங்கள் உபாதான காரணமாக அனைத்திற்கும் முன்பே, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லாமா முன்பாக தேவரீர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுதுதான் அதுக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படிங்கிறதுலாம் இல்ல. எல்லா இடத்துலயும் பகவான் எப்போதும் நிரம்பிதானே இருக்கார். அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. எல்லா இடத்துலயும் எப்போதும் நிறைந்திருக்கிறீர்கள். அதனுள் நுழைந்தவர் போல காணப்படுவதுடன் பல உருவத்துடன் சில இடங்கள். அது மாத்திரம் இல்ல, எப்படி இந்த சிருஷ்டியில தெரியுறீங்க? சில இடத்துல சில இடத்துல சின்னதா, சில இடத்துல பெருசா, சில இடத்துல ஸ்தூலமா, இப்படி ரொம்ப பெருசா அப்படி எல்லாம் காட்சி பெரிதாகவும் சில இடங்கள் சிறிதாகவும் தோன்றுகிறீர்கள். அந்தந்த ஜீவராசிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன எறும்புக்குள்ளாரையும் இருக்கீங்க, பெரிய சரீரத்துக்குள்ளேயும் இருக்கீங்க, யானை மாதிரி பெரிய சரீரத்துக்குள்ளேயும் இருக்கீங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் நீக்கமாற நிறைஞ்சிருக்கீங்க. ஆனா இப்படி ஒண்ணு சின்ன விஷயத்துல இருக்கீங்க, பெரிய விஷயத்துல இருக்கீங்க.
அது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நெருப்பானது எந்த ரூபத்தை எடுத்துக்குதோ அந்த ரூபத்துல காட்சி அளிக்குதுல. ஒரு டயரை கொளுத்தி போட்டா டயர் வடிவத்திலே தெரியுது. அது போல ஒரு ஒரு சின்ன விளக்கேத்தி வச்சா அந்த ஒளியில இருக்கு. ஒரு கட்டைய ஒரு விறகு நம்ம கொளுத்துறோம்னா அது எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ, அது எவ்வளவு அகலத்துக்கு இருக்கோ, அது எவ்வளவு பருமனா இருக்கோ அந்த அளவுக்கு காணப்படுவது போல தேவரீர் எந்த சரீரத்துக்குள்ளார எடுத்துட்டீங்களோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள காணப்படுறீங்கன்னு சொல்றார். அதாவது இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கார். எங்கும் எப்போதும் ஒரே மாதிரி பரவி இருப்பினும் அது வெளிப்படுவதற்கு காரணமாக விறகு முதலியவற்றை அதன் பருமன் நீளம் முதலியவற்கேற்ப தானும் பருத்து மெலிந்து நீளமானது என தோற்றம் அளிப்பது போலன்றோ தங்களது தோற்றமும் உள்ளது. தேவரீர் தான் நீக்கமர எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பரவி இருக்கும் பொழுது சில இடத்துல பெருசாவும் சில இடத்துல இதாவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தாங்களோ என்றும் மாறுபாடற்ற ஒரே ஆனந்த வடிவம். தேவர் இருக்குது இந்த மாற்றமே கிடையாதே, ஒரே மாதிரி இருக்கவராச்சே. பொய்யான ஆனால் உண்மை போல் தோற்றமளிக்கும் நிலையற்ற இவ்வுடல் முதலியவற்றிலும் ஏற்றத்தாழ்வற்ற நிலைத்த உண்மை பொருளான தங்களது திருமேனியை உலகியல் விருப்பங்களையும் ஏன் முக்தியையும் கூட வெறுத்து உதறி அதனால் மன தூய்மை பெற்று விளங்கும் சான்றோர்கள் எங்கும் எப்பொழுதும் காண்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில இதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய்யான ஆனால் உண்மை போல தோற்றம் அளிக்கிறது. பொய் தான், ஆனா பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? உண்மையாட்டமே இருக்கு. அப்படி இருக்கிற இந்த உண்மை போல தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கைய ஏற்றத்தாழ்வை எல்லாம் புரிந்து கொண்ட ரிஷி முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? உலகியல் விருப்பங்களையும் ஒதுக்கி தள்ளுறாங்க. இது மேல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வையும் அவங்களுக்கு புரிஞ்சு போகுது. தங்களோட திருமேனி உலகிய விருப்பங்களையும் எல்லாத்தையும் போக்குது. உங்க மேல உங்களோட திருமேனியே உங்களுடைய இந்த அபிப்பிராயம் இந்த ஸ்தோத்திரம் இருக்கே இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை எல்லாம் போக்கிட்டு நிலைத்த உண்மையான பொருளான தங்களது திருமேனியை உலகியல் விருப்பங்களையும் அது என்ன பண்ணுது? உலகத்து மேல இருக்க விருப்பங்களையும் போக்கிடுது. ஏன் சொல்ல போனா முக்திங்கிற அந்த பெரிய இன்பத்தை கூட உதறி தள்ளிட்டு அதனால் மன தூய்மை பெற்று இருக்கக்கூடிய சான்றோர்களும் எப்பொழுதும் எங்கும் காண்கிறார்கள், இருக்கிறார். அப்படித்தான் இவங்க எல்லாம் உலகத்துல பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்களாம்? இந்த சான்றோர்கள் பெரிய ஞானிகள் எல்லாம் விகாரமற்றவராதான் தேவரீரை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றார். எல்லாத்துக்கும் அப்படி தோன்றது இல்ல. யாருக்கு புத்தியில அந்த ஞானம் வருளியோ அவன் இப்படி எல்லாம் நினைக்கிறான் தேவரீரை. இதுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? சரீரமே ஆத்துமா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஞானம் அடைந்தவர்கள் முக்திங்கிற இன்பத்தை கூட பெருசா நினைக்காதவர்கள் அவர் எப்போதும் உங்களை விகாரமற்றவரா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டக சர்வ வியாபி பூதாத் அந்தராத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசக சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச அப்படின்னு ஸ்வேதா உபனிஷத்து சொல்லுது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்லுது. அதுல இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, ஏகக தேவக ஒருத்தனே தேவன் எங்கும் நீக்கமர அப்படி எங்க இருக்கு? எப்படி இருக்கான்? சர்வபூதேஷு கூட்டகா சர்வ வியாபி சர்வபூதாத் அந்தராத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தராத்மாவா இருக்கான். எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கான். சர்வ பூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நிரம்பி இருக்கான். நீக்கமர நிறைந்து அனைத்து உயிர்களின் இதய குகையிலும் அந்தரியாமியாக விளங்கும் பரமன் ஒருவனே. அவரே அனைவரது கர்மங்களுக்கும் அடிப்படை காரணம். அனைத்து உயிர்களும் அவரிடமே குடிகொண்டுள்ளன. நல்வினை தீவினை அனைத்தையும் ஓரஞ்சாராதவராக நின்று காண்கிறார். அவர் ஒருத்தர் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் பாரபட்சம் இல்லாம வேண்டியவன் வேண்டாதவன்கிற பாரபட்சம் இல்லாம ஓரவஞ்சனை இல்லாம நின்னு சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கார். அவர் ஒருத்தர் தான் சேத்தனா சொரூபன், சைத்தன்ய வடிவன், அனைத்திற்கும் சைத்தன்யத்தை அளிப்பவர், எல்லாத்துக்கும் சேத்தனர்களுக்கு சைத்தன்ய தன்மையை கொடுக்கக்கூடியவர். அப்படி கொடுத்தாலும் எதிலும் ஒட்டாதவர், இயற்கையின் குணங்களிலென்றும் ஒதுங்கி மேலோங்கி நிற்பவர். இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய இயற்கையான குணங்களிலிருந்து ஒதுங்கி தனித்தி அப்ராக்கிருதமான குணங்களோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஸ்வேதா உபனிஷத்து சொல்லுது. அடுத்து தத் திருஷ்டுவா ததேவானு பிரவிஷத்து அப்படின்னு ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகம் நிறைய இடத்துல இதை எடுத்து காமிச்சிருப்பார் சுவாமி. தத்து திருஷ்டுவா ததேவ அனுப்பிரவிஷத்து அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, ஊசி நீடுல்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் உலகை படைத்து தானே அதனுள் நுழைந்தார் அப்படின்னு சொல்லுது. தம் சிருஷ்டுவான சிருஷ்டித்து விட்டு, அதை சிருஷ்டித்து விட்டு எதை? இந்த ஜகத்தை. இந்த ஜகத்துங்கிறது
நபும்சகலிங்க சப்தம், அதாவது அகிரிணை பொருள் வச்சுக்கோங்க, அறிவில்லாதது தானே, அதை சிருஷ்டித்து விட்டு தத்தே அனுப்பிரவிஷத், அதுக்குள்ளார நுழைகிறாராம் பகவான். எப்படி? ஸ்வநிர்மிதேஷு காரியேஷு தாரதமிய விவர்ஜிதம் சர்வானுஸ்யூத சன்மாத்திரம் பகவந்தம் பஜாமகே அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி இன்னொரு ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். தன்னாலே தோற்றுவிக்கப்பட்ட உடல் முதலிய அனைத்து செயல்களிலும் ஏற்றத்தாழ்வு, பெரியது சிறியது என்ற பாகுபாடின்றி எங்கும் எதிலும் ஒரே மாதிரியாக நிரம்பி ஆனந்த சத்திய ரூபராக விளங்கி வரும் பகவானை துதிக்கின்றோம் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்து மூலியமா. சோ உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து விட்டு பகவான் அதுக்குள்ளார அனுப்பிரவேசம் பண்றாராம். படைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அதுக்குள்ள போகிறார். எப்படி ஒரு ஊசி நீடில் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே மருந்தும் சேர்ந்து உள்ளுக்குள்ள போதோ, அது போல பகவான் சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணிடுறார். படைச்சிட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, படைத்து கொண்டு அந்த காரியம் முடிவடைவதற்கு முன்னே, முடிவடைந்து கொண்டு இருக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள போறார். ஓகே, சிருஷ்டுவா பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்றார். அப்படிதான். ஓகே, அடுத்த ஸ்லோகத்துல 20வது ஸ்லோகத்துல சொல்ற, ஸ்வகிருத புரேஸ் வமீஸ் வபஹிரந்தர சம்பரணம் தவ புருஷம் வதந்தி அகில சக்தி திருதோம் சக்ருதம் இதி நிருகதின் விவிச்ச கவயோ நிகமாவபனம் பவத உபாச தே அங்கிரிம பவம் புவி விஸ்வசிதா அப்படின்னு 20வது ஸ்லோகம். ஜீவனுக்கு அவன் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப உடலை தருபவர் தாங்களே. பகவான் தான் காரணம்னு முன்னாடி சொன்னாரே. எப்படி அப்படின்னா, பகவான் இப்படி ஓரவஞ்சனம் பண்றார், ஒருத்தனை பணக்காரனா படைக்கிறார், ஒருத்தனை ஏழையா படைக்கிறார், இப்படி எல்லாம் பண்றாரே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு சஞ்சலம் வந்திருக்குல்ல. அதுக்குதான் இந்த இடத்துல அழகா பதில் சொல்லுது ஸ்ருதி. ஜீவனுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு அவன் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப சரீரத்தை கொடுக்கிறார் பகவான். ஜீவாத்மானா நாட் ஒன்லி மனிதன், தேவனாகட்டும், மனிதனாகட்டும், விலங்குகளாகட்டும், எதா இருந்தாலும் ஜீவன், உயிர் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் ஜீவராசி. அப்படின்னா சேத்தனம் உடையவன் ஜீவன். ஓகே, அவனுக்கு எப்படி கொடுக்கிறார் சரீரத்தை? எப்படி கொடுக்கிறார்? அவன் செஞ்ச நல்ல வினை தீவினைகளுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு உடலை தருகிறார் பகவான். அந்த உடலில் விளங்கும் ஜீவன் என்றுமே அழிவற்ற தங்களது அம்சம்தான். அந்த ஜீவன் இருக்கானே, ஜீவன் சேத்தனம் உடையவன், சைத்தன்யத்தை உடையவன் ஜீவன் சொல்றோம்ல, அவனுக்கு எப்போதுமே அழிவு கிடையாது. அதேதானே கண்ணன் பகவத்கீதையில சொன்னார், நயனம் சிந்தந்தி கசஸ்திராணி நயனம் தகதி பாவகன்னு சொல்றாருல. அந்த ஜீவனை வெட்டவோ உலர்த்தவோ காய வைக்கவோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாருல. அவன் எதுலயும் இது பண்ணாதவன், எந்த ஒரு தோஷமும் அற்றவன் சொல்றாரு. அப்படி தேவரீரோட ஒரு அம்சம் தான் இல்லையா, பரமாத்மாவோட அம்சம் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாரு. தங்களது சொரூபம் எவ்வாறு ஜடம் என்கின்ற தத்துவத்திற்கு ஒட்டாதோ அதே போலவே தங்களது அம்சமாக விளங்கும் ஜீவனும் ஜட தத்துவத்திற்கு ஒட்டாதது. ரொம்ப அற்புதமா சொல்றார். உதாரணம், பகவானுடைய தத்துவம், பரம தத்துவம்ங்கிறது ஜெகத், இந்த பரம தத்துவம்ங்கிறது ஜட பொருளுக்கு பரமாத்மாவுக்கு எங்கேயா ஒப்பு நோக்க முடியுமா? ஒப்பு நோக்கவே முடியாதுல்ல. இது அறிவற்ற ஜட பொருள், பரபிரமம் ஞானமே வடிவானவர். அவருக்கும் அந்த ஜட பொருளுக்கும் எப்படி ஒப்புமை சொல்ல முடியாதோ அதே போலதான் இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த ஜட பொருளுக்கும் ஒப்புமை சொல்ல முடியாது. ஜீவாத்மாவும் ஜட பொருளும் ஒன்னல்ல, இவன் வேறு அது வேறு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சமானம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஆத்மாவை புத்திர நாமாசி அப்படின்னு சொல்றார். அதாவது தானேதான் மகன் என்கின்ற பெயரில் விளங்குகிறான். ஆத்மாவை புத்திர நாமாசி, அதாவது ஒரு புருஷனே மகனாக பிறக்கிறான் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் சொல்லுது. ஆத்மாவை புத்திர நாமாசி, தானேதான் மகன் என்ற பெயரில் விளங்குகிறான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பரமாத்மாவேதான் ஒரு ரூபத்துல ஆத்மாங்கிற தத்துவமா விளங்குறார் அப்படின்னு அர்த்தமா. ஓகே, என்று இந்த சுருதிக்கேற்ப, என்ற வேத வாக்கியத்திற்கேற்ப ஜீவனுக்கும் பரமனான தங்களுக்கும் மகன் தந்தை என்னும் தொடர்பு உள்ளது. ரொம்ப அற்புதமா சொல்லுது. எப்படி ஆத்மாவை புத்திர நாமசி அப்படின்னு நாமாசி அப்படின்னு சொல்லுதோ, ஒரு தந்தையேதான் மகனாக பிறக்கிறான் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லுதோ, அதே போலதான் தேவரீருக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும், பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்றார். ஜீவாத்மாவின் உண்மை சொரூபம் ஜடத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது.
ஜீவாத்மாவோட சொரூபம் ஜட பொருள்கள், அச்சேத்தன வஸ்துக்கள் இருக்குல்ல, சேத்தனம் இல்லாத சைத்தன்யம் இல்லாத ஜட பொருள் இருக்குல்ல, அதுல இருந்து முற்றிலும் வேறுபாடுடையது, சைத்தன்யமானது. இது ஞானமே வடிவானது ஜீவாத்மா. பிரகிருதியின் காரண வடிவான மறைப்பு, அதாவது காரண பிரபஞ்சம், பிரகிருதியின் செயல் வடிவான மறைப்பு காரிய பிரபஞ்சம் என்னும் இரு மறைப்புகளும் அற்றது. இந்த ஜீவனுக்கு ஒரிஜினலா சொல்ல போனா சொரூபத்துல இந்த பிரகிருதி ரூபமா இருக்கக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய இந்த சரீரம் வடிவம் இருக்குல்ல, இதுக்கும் அப்பாற்பட்டது மறைப்பு, காரண பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது. பிரகிருதியோட வடிவான காரிய பிரபஞ்சத்துக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பிரகிருத்தின் காரண வடிவான மறைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிரபஞ்சம் மாயா மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றேன், காரண பிரபஞ்சத்துக்கும் பிரகிருத்தியோட செயல் வடிவமான காரிய பிரபஞ்சத்துக்கும் அப்பால்பட்டது என்னும் இரு மறைப்புகளும் அற்றது. ரெண்டுமே அற்றது, காரிய பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் ரெண்டுமே காரிய காரணம் அற்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. ஏனெனில் பிரகிருதி ஜடமே என்று சைத்தன்யம் அன்று. அழகா சொல்றாரு பாருங்க. பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய மாயைன்னு சொல்லக்கூடிய இது எதெல்லாமே இதுக்கு அறிவு இருக்குதா என்ன? அறிவு கிடையாது இல்ல. அதனால இதுல இருந்து வேறுபட்டது. பிரகிருதி ஜடம் தானே, அதனால ஜடத்துல இருந்து வேறுபட்டது. தங்களது உண்மை வடிவம் சுத்த சைத்தன்யமானது. தேவரீரோட சொரூபம் எப்படி? சைத்தன்யமே வடிவமானது, ஆனந்தமே வடிவமானது, அழிவற்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பிரம்மசூத்திரத்திலையும் பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. சத்தியம் தான் எப்போது இருக்கக்கூடியது, அழிவற்றது. சத்தியம் ஞானம் சைத்தன்யம் உடையது, சைத்தன்யம் உடையதுதான் எப்போதும் ஞானமே வடிவானது, ஆனந்தமே வடிவானது. அப்படிங்கறதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, எப்போதும் இருக்கக்கூடியது, ஆனந்தமே வடிவானது, அழிவற்றது. இதெல்லாம் ஓகே. அது போலவே எப்படி பரமாத்மாவுக்கு இந்த சத்திய ஞானம் அனந்தம் சொல்றோமோ, அது போலவே ஜீவாத்மாவும் சைத்தன்யமானவன். பரமாத்மா அளவுக்கு பரிபூர்ணமா ஞானம் உடையவனாக இல்லாட்டியும் இவனும் ஞானமயன்தான் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஒவ்வொருத்தரும், நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் எல்லாருமே சைத்தன்யமானவன், தூய்மையானவன். ஒரிஜினலா சொரூபத்துல பார்த்தா நமக்கு எந்த ஒரு தோஷமும் இல்ல, தூய்மையானவன். நம்மளும் ஆனந்தமயன்தான், ஆனந்த பகவானுக்கு சமமான ஆனந்தமயன்தான். நமக்கும் அழிவு கிடையாது. இந்த ஜீவாத்மாவுக்கும் எப்படி பரபிரம்மத்துக்கு அழிவு கிடையாதோ அதே போல ஜீவனுக்கும் அழிவு கிடையாது. உண்மையுணர்ந்த சான்றோர்கள் இந்த உண்மைய தத்துவத்தை, எப்படி இந்த பரபிரமும் ஜீவாத்மாவுக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கிற உண்மையை உணர்ந்துகிட்டவன் சான்றோர்கள் அனைத்து சக்திகளுக்கும் இருப்பிடமான தங்களது அழிவற்ற அம்சமே இந்த ஜீவன் என்கின்றனர். இப்படி உண்மை அறிந்த இப்படி உண்மையை புரிஞ்சுகிட்ட பெரியவங்க ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா சக்திகளுக்கும் இருப்பிடமான தேவரீரோடைய இந்த பரபிரம்ம சுரூபமான தேவரீரோட ஒரு அம்சம்தான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் தங்களது அம்சம் போல் ஒத்த அம்சமாயும் காரியம் போல் ஒத்த காரியமாயும் விளங்குகிறது. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? உங்களை மாதிரியே ஒரே மாதிரி சமமான அம்சம் உடையதாகவும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவற்றது, நித்தியமானது, ஞானமயமானதுங்கிறதுனால ஒரே மாதிரி அம்சமாவும், காரியம் போல ஒத்த காரியம். நீங்க தேவரீர் செய்யற மாதிரி படைப்பு தொழில் இவனும் பண்றான். சிருஷ்டினா என்ன? இவனும் குழந்தை உற்பத்தி பண்றான், அது பண்றான், இது பண்றான், எல்லாம் பண்றான்ல. அது போல இருக்கிறதுனாலையும் விளங்குகிறது. ஆனால் அம்சமும் இல்லை, காரியமும் இல்லை. ஏனெனில் ஜீவாத்மானும் தாங்களே. இந்த இடத்துல அத்வைத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஆனா அம்சமும் இல்ல, காரியமும் இல்ல. ஏன் தெரியுமா? ஜீவாத்மாவும் தாங்களே அப்படிங்கிறதுனால. இந்த அத்வைத்த கருத்து என்ன? என்னைக்கு இந்த ஜீவாத்மா நான் பிரம்மம், நான் தான் இந்த பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சோ, அன்னையில இருந்து இதுக்கு முக்தி. அதுதான் அந்த ஞானமே முக்தி அப்படிங்கிறது தானே. அதுக்கப்புறம் ஜீவாத்மா ஒண்ணு கிடையாதுன்னு தானே. அப்போ ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த நிலையை என்னைக்கு அடையிறாங்களோ அன்னைக்குதான் அவங்களுக்கு முக்தி. அது வரைக்கும் இந்த பிரம்மத்துக்கு இத்தனை உருவங்கள் எடுத்துட்டு இத்தனை பிரம்மத்துல சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அத்வைத்திகள். ஓகேவா? சோ அதனால காரியமும் இல்லை, காரணமும் இல்லை. ஏனெனில் ஜீவாத்மாவும் தாங்களே. ஜீவாத்மானது இப்பெருமை உணர்ந்த ஞானிகள் தங்களது திருவடிகளே அனைத்திற்கும் புகலிடம் என்று அதையே உபாசிக்கின்றனர். ஜீவாத்மனது இப்பெருமையை உணர்ந்த ஞானிகள். இப்படி வேறுபட்ட பெருமை கூடியதே இந்த நம்ம ஜீவாத்மா, நானுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா அப்படின்னு பெருமையை உணர்ந்துகிட்டு தங்களுடைய திருவடி. இந்த இடத்துல முரண்பாடா இல்ல? யோசிச்சு பாருங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நானே தான் அப்படின்னு சொன்னா, உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி போயிட்டு நம்ம அவர் திருவடியில விழ முடியும்? திருவடியில உளர்றோம் அப்படின்னாலே ஜீவாத்மா புரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருந்து உண்மையை உள முடியும்? இப்ப பரமாத்மான்னு ஒரு தத்துவம் இருக்குதுங்கிறத நம்ம ராமானுஜர் சம்பிரதாயம்.
எப்படி நீ அங்கதான் உணர்ந்துட்டியே, நீ தான் பிரம்மன் வந்துட்டியா, அப்ப நீ உன் கால்ல எப்படி விழுந்துக்குவ? நீ முன்னாடி இருக்கிற கால்ல விழறனால அப்ப பரபிரமத்தை ஒத்துக்கிட்டு விழறன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றார். தங்களது திருவடிகளே அனைத்திற்கும் புகலிடம் என்று அதையே உபாசிக்கின்றனர். தங்களது திருவடி பக்தி பிறப்பிறப்பு என்னும் இவ்வுலகில் சூழலை அழித்தொழிப்பது அன்று, அழித்து ஒழிப்பதன்றோ. தேவதையோட திருவடி தானே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தலைகள் எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடியது. அனைத்து வித செயல்களின் பயனையும் சமர்ப்பணம் செய்யத்தக்க ஒரே இடம் தங்களது திருவடிகள் தானே. கண்ணன் சர்ம ஸ்லோகம் தான் இங்க சொல்றார் திரும்பி. சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் தோ சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்றாருல. எல்லா விதமான சகல விதமான செயல்களையும் பயன்களையும் என்னுடைய திருவடியில சமர்ப்பிச்சதுன்னு சொல்றதுதான் பயனையும் சமர்ப்பணம் செய்யத்தக்க ஒரே இடம், புகலிடம் எது? சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சரணங்களை சரணம் அடைகிறேன், சரணம் அடைன்னு புகலிடமாக அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு புகலிடம்? பகவானுடைய திருவடிகளே புகலிடம் அப்படின்னு. அந்த திருவடிகள் தானே புகலிடமா இருக்கு. இவ்வாறான திடமான பக்தி கொண்டு தங்களை உபாசிப்பவன் தங்களது ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான். இப்படி எவன் ஒருத்தன் புரிந்து கொண்டு தேவரர்கிட்ட திடமான பக்தி கொண்டு தங்களையே உபாசிக்கின்றானோ அவன் தங்களுடைய ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு இடம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ரெண்டாவது விஷயம் வந்துருச்சு இல்லையா? ஒன்னே ஒண்ணுதாங்கிறது தான் அத்வைத்திகளோட விஷயம். ரெண்டாவது ஒண்ணு இருக்கும் பொழுதே அப்ப அந்த இடத்துல விசிஷ்ட அத்வைத்தம் தானே விளங்குது. ரெண்டு கூடின பிரம்மம் தானே அங்க விளங்குது இல்லையா? அப்ப அதான் ராமானுஜரோடது. இந்த இடத்துல சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ. பகவத்கீதையில 15வது சாப்டர் 7வது ஸ்லோகத்துல இந்த அர்த்தத்தை எடுத்து காமிக்கிறார். என்னுடைய அம்சம்தான் ஜீவலோக இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய என்னுடைய அம்சம்தான் நினைச்சுக்கோ அர்ஜுனான்னு சொல்றாரு. சனாதனக ஜீவலோகே ஜீவபூதகா சனாதனக, அது எப்போதும் அழிவற்றது, அந்த ஜீவாத்மா என்னுடைய ஒரு அம்சம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அப்புறம் மகா வாக்கியம்னு சொல்லக்கூடிய அத்வைத்த வாக்கியமான தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூட நீ அதுவாகவே, அதாவது பரமனாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற வேத வாக்கியத்தையும் காமிச்சு கொடுத்திருக்கார். சாயம் புருஷே சாசாவாதித்யே ச ஏகஹா. தைத்திரிய உபநிஷத்துல 2:8 சொல்றார், மனிதனுள் விளங்கும் பரமனும் சூரியனுக்குள்ள விளங்கக்கூடிய பரமனும் ஒன்றே. அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரம்மசூத்திரத்துல மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய பரபிரம்மமும் சூரியனுக்குள்ளார் அந்தரியாத்மையா இருக்கக்கூடிய சூரிய மண்டல மத்தியவர்த்தினின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். துவதம் சம்ஸ்ய மமேஷான தொன்மாயா கிருத பந்தனம் துவதங்கிரிசே வாமாதிஷ்ய பரானந்த நிவர்த்தய அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்துல ஸ்ரீதர் சுவாமி காமிக்கிறார். இறைவா, தாங்களோ ஆனந்தமே வடிவானவர், நானோ தங்களது ஓர் அம்சம். தங்களது திருவடி சேவையை எனக்கு அருளி தங்களது மாயையில் தலைப்பட்ட எனது உலகியல் தலையை நீக்குவீராக அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் பண்றார். இந்த இடத்துல வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்தோத்திரத்தை எடுத்து காமிக்கிறார். இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது, தேவரீரோட ஒரு அம்சம்தான் அடியேன், அதனால தேவரீர் தான் அடியேனை திருவடி சேவையை கொடுத்து திருவடியை எனக்கு கொடுத்து என்னுடைய மாயைங்கிற இந்த உலக தலையில இருந்து என்னை விடுதலை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றதோட 20வது ஸ்லோகத்தோட மீனிங் முடியறது. 21லயே இதே மாதிரி கருத்து தான், முன்னுரையெல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ இது பெரிய அத்தியாயம் தான். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.